படம் சூப்பராக இருக்குண்ணா. மெசேஜ் ஒரு பிளாக்மெயில் பண்ணுற ஸ்டோரி தான் அது. நம்ம குழந்தைய கடத்தி வச்சுட்டு அது ஒரு பிளாக்மெயில் ஃபேமிலியோடய பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது பிளாக்மெயில் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்ரீகாந்தும் பிந்து மாதவியோட பொண்ணை வந்து கடத்திடுறாங்க. ஸோ யார் கடத்தினா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க நிறைய வந்து வேறு வேறு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் ஜிவி பிரகாஷ், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு தேஜஸ்வினி, அப்புறம் ரமேஷ் சார் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வில்லன் குரூப்பு அந்த மாதிரிலாம் இருக்காங்க, போலீஸ் குரூப் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக எப்படி கனெக்ட் ஆகுது இந்த ஸ்க்ரீன் பிளே, அதான் வந்து இந்த படத்தோட மெயின். படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு லேகாக இருக்குது. பட் இன்ட்ரோல் பக்கம் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு படத்தை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உணர்ந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயின் தேஜஸ்வினி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. பட் அவங்கள வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் விட்டது வந்து டேரக்டர் ஒரு ட்ரிக்கே மிஸ் பண்ணுறான்னு சொல்லுவோம். இந்த இடப்பட்ட அந்த லேக்லலாம் அவங்கள கொஞ்சம் சீன்ஸ் ஒத்த சீன் வச்சுருந்தாங்கன்னா படம் லேக் எல்லாமே போயிருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் லிட்டில் லேக் இருக்கு. அதாவது நிறைய ப்ரில்லியண்ட்டாக பண்ணிட்டாங்க, பட் அதுக்கு இடையில கொஞ்சம் லேக் இருக்குது. இல்லை அவர் ஆக்டிங்னால தான் இருக்குது. இது நம்ம ஸ்டோரி தான் மெயினாக போகணும். அவர் ஆக்டிங்னால எந்த குறையும் கிடையாது. இல்லை, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் வந்து எந்த குறையும் இல்லை. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பக்கா ஒரு நடிகர் மெட்டீரியலாக தான் இருக்காரு. அந்த கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு ஏற்றாப்புல யதார்த்தமாக பக்காவாக பண்ணியிருக்காரு. பிந்து மாதவியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு இருக்க தாய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு குழந்தை வந்து காணாமல் போனது, யார் கடத்தினாங்கிறது தான் இந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி. அந்த பொண்ணு கார் கதவை திறந்துட்டா, அது அவ பாட்டுக்கு சும்மா வெளில போயிட்டா. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொண்ணை வந்து காரில் காணோம்னா, இவங்க வந்து பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோணும், அங்கே தான் தேடுவோம். அந்த தேடலே இல்லாமல் படம் ஃபுல்லாக தூங்காமல் கொள்ளாமல் பிந்து மாதிரி தேடுறதும், ஸ்ரீகாந்த் வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் நான் வந்து அவன் இந்த பொண்ணை காப்பாற்றுவேன்னு சொல்லி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அதோட பேசிக் விஷயத்தில் தப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துருக்காரு. நிறைய ப்ரில்லியண்டான விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பேசிக் விஷயம் போட்டு விட்டது வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். நல்லா இருக்கு படம், எப்பயுமே நல்லா இருக்கு. ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த மித்த படத்தில் ஸ்லோ கிடையாது, காமெடி ஆட்டி எல்லாமே இருக்குது. விறுவிறுப்பாக போகுது, துசு மேலே துஸ்ட்டாக போகுது. படம் ஒரு தடவை பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு படம். மியூசிக் நல்லா இருக்கு, ஒரே நல்லா போட்டுக்காரு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் பிளாக்மெயில் உண்மையிலேயே வந்து எங்களுக்கே பைத்தியம் பிடிக்க அளவு படம் போல ட்விஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஒரு சில சீன்லாம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா பணத்துக்காக ஒரு ஹீரோ ஹீரோயினி வந்து இவ்வளோ விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்த மாற்றிருக்கலாம். ஓகே, எல்லாமே வர ஜானல் தான், பெருசாக ஒன்றும் பெருசாக புதுமையாக பண்ணல, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒன் டைம். ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் பார்க்க முடியாது. ஐயா நமக்கே போர் அடிக்கும் போது நம்ம ஃபேமிலியோட கூட்டு போனால் நம்மள தான் பண்ணாடி தட்டுவா, அதை நல்ல படம் இல்லைடா அப்படின்னு நம்மளே தட்டுவா, தலைமையில் அடிச்சு. அந்த மாதிரி ஒன் டைம் ஆச்சுபிள். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் சுற்றி ட்விஸ்ட்டாக இருக்குது படம். என்னடா அப்படின்னு நமக்கே பைத்தியம் முடிச்சிது. நம்மளே வெளியே பைத்தியம் பிடிக்கிறதா உள்ள போனால் நமக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்கலாம், கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்குள்ள குரலா இல்லை, படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். அதெல்லாம் காப்பாற்றி இது பண்ணுறாரு ஸ்ரீகாந்த். அவர் சொந்த வாழ்க்கையிலையும் அதை மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பெண் குழந்தைய காப்பாற்றுறாரு படம் ஃபுல்லாக. அதுக்காக பிளாக் மேட்லேருந்து இது பண்ணுறாரு. அவரோட லவர், அவரோட காதலியை பாதுகாக்கிறாரு. அவர் சொந்த வாழ்க்கையிலையும் அது பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயிசம் சினிமாவில் காட்டுறதோட தான் சொந்த வாழ்க்கையில காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு இது நல்லா இருக்கு படம். இந்த படத்தில் பாராட்டணும்னா இந்த டைரக்டர் தான் பாராட்டணும். ஒவ்வொரு சீனும் விடாமல், ஒவ்வொரு கட்டுவும், ஒவ்வொரு அவுழ்த்த விட்ட லாஸ்ட் சீன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து முடிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயமா பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இது கேரளா டைரக்டர்களுக்கு சவால் விடுற அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது படம். ஒரு படம் எடுத்தாலும் தரமாக எடுத்திருக்கிறாரு இந்த டைரக்டரு. இந்த மாதிரி காஸ்ட் அண்ட் குரூ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பெரிய ஆளுங்களை கொடுத்துருந்தா இந்த படம் இந்த வருஷத்தோட மெகா ஹிட் படம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் வந்து தமிழ் படம் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா என்ன கேட்டால் போன வாரம் நான் நடித்த படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதுவுமே வந்துட்டு அவ்வளோ இதாக தேட்டர்ஸ் கிடைக்கலன்ற போது எனக்கு வருத்தமாக இருக்குது. முக்கியமாக ஓகே அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இல்லை அப்படி இல்லை, அது வேற பாலிடிக்ஸ். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ஓகேங்களா? பிளாக்மெயில் படம் அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிவி பிரகாஷ் ஆஃப்டர் லாங் டைம் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து ஒரு குழந்தைய வச்சு எவ்வளோ உன்னிப்பா கொண்டு போகணுமோ, அந்த ஒரு குழந்தையா அந்த படத்தை எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து, அந்த குழந்தையுமே அவ்வளோ அழகா பொறுப்பா கோஆப்ரேட் பண்ணிருக்கு. படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க.